வெல்கம் டு பிரியா ஸ்டிச்சிங். நான் உங்க பிரியா பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நார்மல் பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா, வாங்க ஸ்டிச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தைக்கும் போது. இந்த பீஸை ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதுலயும் பாதி மடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாதி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 இன்ச் வரும். சரிங்களா, இது அப்படியே நீங்க ஸ்ட்ரைட்டா ஒரே சேமா மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த கை பீஸ் இருக்கு இல்லையா, இந்த கை பீஸ்ல இந்த பிசரை வந்து மட்டும் இப்படி மடிச்சு ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சு அடிச்சிடுங்க. இந்த கை பீஸ் மடிச்சு அடிக்கும் போது இதை கவனமா பாத்துங்க. இதுல வந்து இந்த அரைக்காட் போட்டிருக்கோம், இது ஆப்போசிட். அதாவது நம்ம கை வந்து குடஞ்சு கட் பண்ணோம் இல்லையா, அது வந்து இதுல ஆப்போசிட் போகுதுன்னா இது நம்ம பக்கம் வரணும். இந்த ஸ்லீவ்ல நம்ம பக்கம் வரணும். சரிங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கணும். இதை நீங்க ஸ்டிச் பண்ணும் போதே கரெக்டா பார்த்து எடுத்தாதான் உங்களுக்கு பிரிக்கிற வேலை இருக்காது. இல்லைன்னா பிரிச்சு மறுபடியும் அடிக்கிற மாதிரி இருக்கும். முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஸ்டார்ட் பிடிச்சிக்கணும். நம்ம ஆல்ரெடி எல்லாமே மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மார்க் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த 3 டாட்டுமே கரெக்டா போட்டு எடுத்துக்கோங்க. பிளவுஸ் தைக்கிறதுல மெயின் வந்து இந்த டாட் தான் கரெக்டா பிடிக்கணும். இந்த மாதிரி டாட் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துங்க. அப்பதான் உங்களுக்கு கப் ஷேப் கரெக்டா இருக்கும். இப்ப நான் வந்து இங்க டாட் பிடிக்கல. இது வந்து நம்ம முடிக்கும் போது ஃப்ரண்ட்டும் பேக் பீஸும் நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அப் அண்ட் டவுன் வந்துச்சு அப்படின்னா மட்டும் நம்ம இங்க டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ பிடிக்க வேண்டாம். இப்போ பட்டி பீஸ் ஏத்திக்கலாம். பட்டி பீஸ் வந்து உள்ள வந்து இந்த மாதிரி ஏதாவது பேண்ட் துணியோ இல்ல யூனிஃபார்ம் துணி எல்லாம் இருந்தா கொடுங்க. ஏன்னா கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க, கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். அந்த பட்டி வந்து சுருட்டிட்டு போகாது. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பெல்ட் நல்லா ஸ்டிப் பண்ணிப்போம். இந்த மாதிரி நல்ல பக்கத்துல சேம் கலர் அதே துணியை வச்சுட்டு உள் பக்கத்துல இந்த துணியை கொடுங்க. இந்த துணி கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா இதையும் இன்னொரு பீஸா நம்ம உள்ள கொடுத்து இந்த துணி வெளியே தெரியாத அளவு கூட நம்ம கொடுக்கலாம். துணி இல்லாதனால நான் அப்படியே கொடுப்பேன். எப்பவுமே தெரிஞ்சீங்க, இந்த டாட் வந்து நம்ம போடுறோம் இல்லையா, இங்க தையல் போடுறோம் இல்லையா, இந்த டாட் வந்து இதை இப்படி 1/4 இன்ச்சுக்கு இப்படி உள்ள மடிச்சுட்டு இப்படி கொடுக்கணும். இப்படியே நீங்க வந்து ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு மாதிரி இழுக்கும். பிளவுஸ் போடும் போதும் சரி ஒரு மாதிரி இழுத்து கொடுக்கும், ஒரு மாதிரி டைட்டா இருக்கும், அந்த ஷேப்பே இல்லாம இருக்கும். அப்போ நீங்க இந்த டாட் என்ன பண்ணணும், 1/4 இன்ச்சுக்கு இப்படி மடிச்சுட்டு இந்த மாதிரி தையல் போடணும்.
தையல் இப்படி வரணும். சரிங்களா? அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த ஷேப் அழகா கொடுக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புதுசா பழகுறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் கத்துக்குங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி ஸ்டிச் பண்றவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். புதுசா தைக்கிறவங்களுக்கு இது தெரியாது. அதுக்காக சொல்றேன். இந்த பாருங்க, நல்ல பக்கத்துல இதே சேம் கலரை நல்ல துணியை வச்சுட்டு உள் பக்கத்துல நம்ம கலர் பீஸ் கொடுக்குறோம் இல்லையா? இதை வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 1/4 இன்ச் இப்படி உள்ள மடிச்சு இந்த மாதிரி மடிச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு ஷேப் கரெக்டா இருக்கும். துணி இழுக்காது அது. அதே மாதிரி நீங்க இந்த பட்டி வந்து ஏத்தும் போது, இந்த பெல்ட் பீஸ் ஏத்தும் போது இந்த பிசுறு வெளியே தெரியாம ஸ்டிச் பண்ணுங்க. வெளியே தெரியாம இருந்தா பார்க்க கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த பாருங்க, நான் தைச்சிருக்கேன், காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க, உள்ள மடிச்சு கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கொடுங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம ஒரு அங்கங்க கொஞ்சம் லைட்டா கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிட்டு நீங்க இதை இப்படி மடிக்கும் போது உங்களுக்கு அந்த ஷேப், நம்ம என்ன ஷேப்ல இதை கட் பண்றோமோ அந்த ஷேப் வந்துடும். இல்லைன்னா மடியாது. நல்லா இந்த படிமானம் கரெக்டா வராது உங்களுக்கு. இப்ப மேல ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். ஒரு சிலருக்கு நல்லா இது ஷேப் கொடுக்கும், ஒரு சிலருக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும். இது அவங்க அளவு பிளவுஸ பொறுத்து. அவங்க அளவு பிளவுஸ்ல எப்படி இருக்கோ அப்படிதான் வரும். படிமான தையல் வந்து எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. நீங்க கைடு அளவு போட்டாலும் சரி, இல்ல எஜ்ஜி தையல் போட்டாலும் சரி, இந்த ஓர தையல் சொல்லுவாங்கல்ல, அப்படி போட்டாலும் சரி. நான் வந்து கைடு அளவு போட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துறோம். இப்போ அளவு பிளவுஸ் வச்சு இந்த கொக்கி பட்டி பார்த்தோம். இந்த பக்கத்தை வச்சு இது பாருங்க, நான் 1/4 இன்ச்சு மேல விடல. ஏன்னா பைப்பிங் தான் நம்ம வைக்க போறோம், எம்மிங் கிடையாது. பைப்பிங்க்கு நம்ம வந்து 1/4 இன்ச்சு விட வேண்டியது கிடையாது. கட் பண்ணும் போதும் அது விட வேண்டியது இல்லை. இந்த பாருங்க, சேம் அதே அளவு வச்சு இப்படி மார்க் போட்டுதுங்க. அப்புறம் அது ஆப்போசிட் பக்கம் அப்படியே நீங்க இந்த மாதிரி வச்சு இப்படி மார்க் போட்டுருங்க. சரியா? இந்த அளவு அப்படியே மடிச்சு அடிச்சிடுங்க. இப்படி 2ஆ மடிச்சு இப்படி அடிச்சிடுங்க. இந்த மாதிரி நீங்க திக்கா அடிக்கும் போது உங்களுக்கு நல்லா பாருங்களேன், அந்த துணி நல்லா திக்கா இருக்கும். போட்டாலும் சுருட்டிட்டு போகாது. பெல்ட் நல்லா ஸ்டிஃபா இருக்கும். இப்ப நம்ம இந்த பக்கத்தையும் சேம் அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணது பாருங்க, கரெக்டா வந்துருக்கா? பாருங்க, கரெக்டா வந்துருக்கு. நீங்க இந்த மாதிரி கட்டிங்ல வந்து கரெக்டா எல்லாமே கட் பண்ணும் போது பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு பிளவுஸ 1/4 hour இல்ல 20 நிமிஷத்துல ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி பட்டி வந்து கரெக்டா திக்காவே மடிச்சுக்கோங்க. இத பாருங்க, இந்த மாதிரி பட்டி திக்கா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஐ பட்டியும் கொக்கி பட்டியும் ஏத்திக்கலாம். இது கரெக்டா வந்துருக்கு பாருங்க, ஸ்ட்ரைட்டு. ஒண்ணுல வந்து ஸ்ட்ரைட் வராது. கிராஸ் பீஸா இருக்கும் போது லைட்டா இப்படி பெண்டு போகும். அதெல்லாம் நம்ம லைட்டா கழிச்சிக்கணும். இந்த மாதிரி பீஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஜாயின் போட்டுங்க. இந்த சின்ன பெல்ட்டை நம்ம கொக்கி பட்டிக்கு கொடுத்துடலாம். கொஞ்சம் பெருசா இருக்கிறத
ஐக்காக வச்சுக்கலாம். இந்த ஐ பாத்தீங்கன்னா மிஷின்லயே தான் அடிக்க போறேன். அந்த வி மாதிரி அடிப்பாங்க இல்லையா, அதை மிஷின்ல நான் அடிச்சு காட்டுறேன். மிஷின்ல அடிச்சு நம்ம அந்த காஜா பாத்தீங்கன்னா மிஷின்ல அடிக்கிறதுனால கரெக்டா இல்ல நூல்ல வந்து கட்டி போடுறது கரெக்டான்னு கேட்டா, என்னை பொறுத்த வரைக்கும் நூல்ல கட்டி போடும் போது நல்லா இருக்கும். கரெக்டா உங்களுக்கு அந்த நம்ம போடும் போது அந்த கேப் வராது. சரிங்களா? நம்ம மிஷின்ல அடிச்சு போடும் போது வி வந்து என்ன ஆகும்னா அப்படியே ஒரு மாதிரி விரிஞ்சு கொடுக்கும், கேப் வந்துடும். அந்த ரெண்டு கொக்கிக்கும் நடுவுல வி வந்துடும், அந்த ஒரு மாதிரி கேப் வந்து ஒரு மாதிரி விரிஞ்சிடும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க நூல்ல கட்டியே போடணும். இவங்க நூல் வேண்டான்ட்டாங்க, அதனாலதான் மிஷின்ல அடிச்சு கொடுக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ உள்ள மடிச்சிடுங்க. உள்ள மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு மடிப்பு கொடுத்துட்டு இன்னொரு மடிப்பு எப்படி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு உங்களுக்கு அது மடிப்பு கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேல ஒரு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு கூட நீங்க அடிங்க. பீஸை திருப்பிட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க. எங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணாலுமே டபுள் ஸ்டிச் போடுறது நல்லது. அப்படியே திருப்பி அப்படி அங்க ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுட்டுங்க. போட்டுட்டு மறுபடியும் இப்படி திருப்புங்க. நீங்க மார்க் போட்டுக்கோங்க, எங்க உங்களுக்கு வந்து ஐ வேணும் அப்படின்னு சொல்லி மார்க் போட்டு கூட அடிங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி அடிச்சுட்டே வாங்க. இந்த மாதிரி அடிச்சிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி இந்த மாதிரி பாருங்க 5 காஜா வரும். இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க. சென்டரா நம்ம ஒரு தையல் போட்டுது. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நீட்டா இருக்கும் பாக்கிறதுக்கு. இப்போ இந்த பீஸை நம்ம அதே மாதிரி மடிச்சுட்டு இந்த பிசுறு இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸ் ஹோல்ஸா கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை சின்னதா ஒரு மடிப்பு கொடுத்து இன்னொரு மடிப்பு இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிச்சு எடுத்துச்சாங்க. இப்போ ரெண்டுமே கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கும் போது நம்ம காஜா கட்டணும் இல்லையா, இந்த காஜாவை வச்சுட்டு அதுக்கு மேல இந்த கொக்கி போடுறோம் இல்லையா, கரெக்டா அந்த அளவு வைக்கணும். ஃபுல்லாவே வைக்கக்கூடாது, இந்த அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. சரிங்களா? இப்போ பேக் பீஸ்ல நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். டாட் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு இதுல சொல்லித்தரேன். டாட் வந்து பாத்தீங்கன்னா இத பாருங்க, கரெக்டா இந்த சென்டர் எடுக்கக்கூடாது. இதுல வந்து ஒரு 1 இன்ச்சு இல்ல 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. சரிங்களா? சென்டர் எடுக்கக்கூடாது. சென்டர் எடுத்தீங்கன்னா ரொம்ப தள்ளி போயிடும். இந்த சைட்ல 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. அப்போ இங்க வருது. சரிங்களா? கரெக்டா அதே மாதிரி கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு புடிச்சிட்டு மேல பாத்தீங்கன்னா
ஒரு 4 இன்ச் வரைக்கும் கொண்டு போகணும். இது வந்து நார்மலா இந்த மாதிரி நெக்குக்கு நெக் எந்த அளவுக்கு நெக் இறக்க கொடுத்தாலும் சரி இந்த 4 இன்ச் பிடிக்கணும். இதே போர்டு நெக்கு இடுப்பு ரொம்ப இறக்கமா கேக்குறாங்க, போர்டு நெக் வைக்கிறோம் அப்படின்னும் போது இது 5 இன்ச் பிடிச்சாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம இதை பிரிச்சுக்கலாம். கீழே ஒரு 1/4 இன்ச் பிடிச்சி அப்படியே மேல கிராஸா கொண்டு போயிடணும். எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதும் சரி முடிக்கும் போதும் சரி டபுள் ஸ்டிச் கொடுக்கணும். அப்பதான் த்ரெட் பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி அடிச்சுக்குங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்னா இப்படி வச்சு பார்க்கும் போது பாருங்க, ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒன்னா வச்சு பார்க்கும் போது இது கரெக்டா இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டும் கரெக்டா வரணும். இப்போ பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம மார்க் போட்டுக்கலாம். மேல இந்த மாதிரி ஒன்னா வச்சு அளவு பிளவுஸ் எடுத்து கொக்கி பட்டி பார்க்கணும். இங்க பாருங்க, இதுல இருந்துதான் இது உள்ள இருந்துதான் நம்ம அளக்கணும். சரிங்களா? இந்த பீஸை இந்த பீஸுக்கு உள்ளதான் வைக்கணும். கொக்கி பட்டி பீஸை காஜா பட்டிக்கு உள்ளதான் வைக்கணும், வெளியே போக கூடாது. இந்த மாதிரி அளந்துக்கோங்க. ரெண்டும் ஒரே அளவு. பேக் பீஸ் அதே மாதிரி ரெண்டா மடிச்சு போட்டு பேக்கையும் அதே மாதிரி அளந்துக்கோங்க. மார்க் பண்ணியாச்சா? இப்போ ஷோல்டர் நம்ம பிடிச்சிக்கணும். நல்ல பக்கத்தை அப்படியே போட்டுட்டு மேலேயும் அதே மாதிரி இந்த பீஸை போட்டு இந்த மாதிரி ஷோல்டர் பிடிச்சிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து தையலுக்காக விட்டுறோமோ ஃபுல்லாவே அந்த அளவு தான் அடிச்சுக்கிட்டே வரணும். டபுள் தையல் போட்டுங்க ஷோல்டர்ல. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த பீஸை இப்படி வச்சு பாருங்க. வச்சு பார்க்கும் போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்தா மட்டும் நீங்க இங்க ஒரு ஸ்டிச் போடுங்க. அப் அண்ட் டவுன் வரல, கரெக்டா இருக்கு அப்படின்னா போட வேண்டாம். இது ரெண்டுத்தையுமே வச்சு பாருங்க, கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம நெக்குக்கு கிராஸ் பீஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் பீஸா எடுத்துக்கோங்க. ஏன்னா பைப்பிங் எம்மிங்க்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா கிராஸ் பீஸ் தான் கொடுக்கணும். ஓரளவுக்கு பா நெக்கு பா வந்து இந்த வி வரும் இல்லையா, அந்த வி நெக்குக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் கிராஸ் இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம அங்கங்க கொஞ்சம் லைட்டா மடிப்பு கொடுப்போம். இதுல வந்து மடிப்பு கொடுக்க மாட்டோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த மாதிரி கிராஸ் எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நெக்கு வளைச்சு கொடுக்கும். இந்த மாதிரி கிராஸா இருக்கிறதா பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி பீஸ் இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்ட் ஆகும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி இழுவ கொடுக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்படி இப்படி இழுத்து பாருங்க, இழுக்காது. தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப இந்த பீஸை நான் இப்படி இழுக்கிறேன், வரல பாருங்க, ஸ்ட்ரைட்டா இருக்கா. இதே கொஞ்சம் கிராஸா இழுக்கும் போது லப்பர் மாதிரி இழுவ கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்க கிராஸ் போடணும். இந்த மாதிரி பீஸ் எடுத்து 2 பீஸ் இதுல இருக்கு, ஒரு 3/4 இன்ச்சுக்கு இல்ல 1 இன்ச்சுக்கு கட் பண்ணுவோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இத இந்த கிராஸையும் இந்த கிராஸையும் இப்படி ஆப்போசிட் பக்கமா வச்சு தையல் போடணும்.
அதை போட்டுட்டு அடுத்தது நம்ம இதையும் அது மாதிரி போட்டுக்கலாம். இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிராஸா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா பீஸ் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி பெண்ட் ஆயிடும். பாருங்க, அந்த மாதிரி கிராஸா போடும் போது இப்படி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே பீஸ் கிடைக்கும். இந்த எம்மிங் பீஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா கிடைக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்றோம் அப்படின்னா, நெக்ல நல்ல பக்கத்துல நம்ம காஜா அடிச்சோம் இல்லையா, இந்த நல்ல பக்கத்துல ஒரு 1/4 இன்ச்சு வெளியே விட்டு கரெக்டா அந்த கைடு அளவு அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வரணும். பிளவுஸ் எங்கேயும் இழுக்க கூடாது. பைப்பிங்ன்றதுனால இந்த எம்மிங் இந்த பீஸை மட்டும் நம்ம இந்த பைப்பிங் பீஸை மட்டும் லைட்டா மைல்டு அளவா இப்படி இழுத்து நம்ம ஸ்டிச் கொடுக்கணும். ரொம்ப இழுக்காதீங்க, லைட்டா இழுத்துக்கணும். பிளவுஸை இழுக்க கூடாது. அதே மாதிரி இந்த ஷோல்டர் வருது இல்லையா, நம்ம ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிருக்கோம்ல, அது பேக் சைடு பக்கம் தான் இருக்கணும். பேக் சைடு பக்கத்துல தள்ளிட்டு அப்படியே தையல் போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாவே போட்டுவாங்க. பிளவுஸை இழுக்காம இந்த பீஸை மட்டும் லைட்டா இழுத்துக்குங்க. பைப்பிங்காக தான் இந்த இழுக்கணும். நம்ம எம்மிங் பண்றோம் போது அது இழுக்க கூடாது. ரெண்டுமே அப்படியே லூஸா விட்டு அடிச்சுடுவாங்க. இங்கே 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணுங்க. மீதி பீஸ நம்ம பாருங்க இந்த மடிச்சுட்டு லைட்டா கீறிக்கிங்க. நம்ம அடிச்சோம் இல்லையா, இந்த பிசுறு வந்து மேல பார்த்த மாதிரி இருக்கும். லைட்டா கையில இப்படி கீறி விட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தையல் போறதுக்கு ஈஸியா இருக்கும், அதனால கீறி விட்டுங்க சொல்றேன். இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. உள்ள வந்து நம்ம கட் பண்ணி விடக்கூடாது. எம்மிங்க்கு மட்டும்தான் உள்ள கட் பண்ணி விடணும். பைப்பிங் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பைப்பிங் வந்து அந்த கரெக்டா அந்த உருண்டையே அது கிடைக்காது. பாருங்க, இந்த பிசரை இந்த உள்ள மடிச்சுட்டு இத ஒரு மடிப்பு உள்ள கொடுத்துட்டு இன்னொரு மடிப்பு இது கொடுப்பாருங்க. உங்களுக்கு பேக் சைடும் பிசர் எதுவும் வெளியே வராது. சரிங்களா? ஃப்ரண்ட்லயே இந்த அளவுக்கு உங்களுக்கு பைப்பிங் வந்துடும். இதை நம்ம அப்படியே கரெக்டா பாருங்க, இந்த பிளவுஸுக்கும் இந்த எம்மிங் பீஸ் இருக்குல்ல, அதுக்கு நடுவுல ஒரு கேப் வருது இல்லையா, அங்கதான் நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரணும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த பிசரை உள்ள தள்ளிட்டு இத ஒரு மடிப்பு இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே வாங்க. கரெக்டா அந்த கேப்லயே தையல் போடணும். நாளைக்கு இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாவே அடிச்சுட்டு வாங்க. நம்ம நார்மலா ஸ்டிச் பண்றதுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு ஸ்லோ கிடைக்கிறதுனால அங்கங்க த்ரெட் கொஞ்சம் கட் ஆயிடும். அதை பார்த்து பொறுமையா அடிச்சுட்டு வாங்க. புதுசா தைக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் அடிக்கடி த்ரெட் கட் ஆகும். தைக்க தைக்க இது பழகிடும் உங்களுக்கு. இந்த எண்டுலயும் அதே மாதிரி உள்ள துணியை மடிச்சுட்டு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பாருங்க, இதுக்கு நடுவுல தான் நீங்க தையல் போடணும். அப்பதான் இந்த மாதிரி பைப்பிங் கிடைக்கும். இந்த மாதிரி பைப்பிங் அழகா வந்துடும் உங்களுக்கு. ஃபுல்லாவே பாருங்க, சுருக்கம் இல்லாம அழகா வந்துடும் உங்களுக்கு. அழகா
இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டா வரும். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து நம்ம வந்து சென்டர் பார்த்து கரெக்டா இங்க அரைக்காட் போட்டிருக்கோம் இல்லையா, இதை தான் நம்ம ஷோல்டர்ல கரெக்டா இங்க வைக்கணும். இந்த ஷோல்டர்ல இந்த மாதிரி வைக்கணும். அதே மாதிரி இந்த குடஞ்சி கட் பண்ண பாத்தீங்களா, அது ஃப்ரண்ட் பக்கம் வரணும். சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டா வச்சு நீடில் அங்க இறக்கிடுங்க. நீடில் அங்க இறக்கிட்டு அப்படியே கரெக்டா பிளவுஸ வச்சு அப்படியே ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க. பிளவுஸ் அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் அது மேலேயே ஒரு தையல். அதே மாதிரி இந்த பக்கமும் சேம் அதே மாதிரி ஸ்டிச் போட்டுட்டே வாங்க. நீங்க எவ்வளவு வந்து கட்டிங் பண்ணும் போது எந்த அளவுக்கு நீங்க தையலுக்காக விடுறீங்களோ அதே அளவு தான் பண்ணிட்டு வரணும். துணியை இழுக்காம அப்படியே தையல் போடுங்க. துணியை இழுத்தீங்கன்னா அப்படி லைட்டா சுருக்கம் வந்துடும். எங்க ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே வந்து முடிச்சிடணும். அப்படியே இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறம் இந்த பாருங்க இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நீங்க துணியை இழுத்தீங்கன்னா இந்த இடம்லாம் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி சுருக்கமா வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி பாருங்க. இப்ப அந்த கையை நம்ம அது மாதிரி ஏற்றிடுவோம். நம்ம குடஞ்சி கட் பண்றோம் இல்லையா, அது எப்பவுமே ஃப்ரண்ட் பக்கம் தான் பார்த்த மாதிரி வரும். எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அங்கேயே முடிச்சிருங்க. இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுங்க. ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி பார்க்கும்போது கரெக்டா இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து எம்மிங்க்கு எந்த அளவு விட்டுருக்கோமோ அந்த அளவு ஒரு மடிப்பு கொடுத்துடலாம். மடிச்சுட்டு அதை அப்படியே ரெண்டா இப்படி மடிச்சுக்கலாம். இப்போ ஸ்லீவ் இந்த மாதிரி வச்சு பாத்துக்கோங்க. அளவு பிளவுஸ்ல ஸ்லீவ் வந்து லென்த் கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். கரெக்டா இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சு கரெக்டா இந்த அளவுக்கு தையல் போடும். இல்ல நீங்க டேப்ல அளந்துட்டு தையல் போட்டாலும் உங்களுக்கு ஓகே தான். உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி போட்டுக்கோங்க. இந்த அக்கல் பகுதி கிட்ட வரும்போது நம்ம வந்து அரக்காத் போட்டிருக்கோம் இல்லையா, அதை கரெக்டா பாருங்க. அதே மாதிரி ரெண்டு ஸ்லீவும் ஒரே மாதிரி இருக்கணும். அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் பேக் வந்து இந்த மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மார்க்கும் ரெண்டும் ஒரே மாதிரி வரணும். அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுங்க. கைடு அளவு போடுங்க. போட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். சுடிதார்ல வந்து 2 தையல் போடுங்க. பிளவுஸ்ல வந்து 3 தையல் போடுங்க. எக்ஸ்ட்ரா கேக்குறவங்களுக்கு மட்டும் ஒரு 4 தையல் போடுங்க.
தையல் வந்து ரொம்ப தள்ளிலாம் போடக்கூடாது, கரெக்டா வந்து கைடு அளவு தான் போடணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா போட்டு எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை ஒரு 1 இன்ச் நம்ம விட்டுட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ அந்த ஸ்லீவும் நம்ம அது மாதிரி பார்த்து மார்க் பண்ணி தையல் போட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே அடிச்சோம் இல்லையா, அந்த ஸ்லீவை இப்படியே வச்சு கரெக்டா இருக்கான்னு பார்த்து தையல் போட்டுருவோம். அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லா அடிச்சுக்கிட்டே வாங்க, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி. இந்த மாதிரி 3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடுவோம். ஒரு 1 இன்ச் வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்க. பிக்சர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ நம்ம பிளவுஸ் கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவோம். லூஸா இருந்தா புடிச்சிக்கும். இது வந்து ரொம்ப பெருசா வச்சிருக்காங்க, இவ்வளவு பெருசா வந்து வைக்க கூடாது. பாருங்க, இது கரெக்டான அளவு. சரிங்களா? இது வந்து கரெக்டா ஒரு 1 இன்ச்சுக்கு உள்ள 1/2 இன்ச்சு வச்சா போதும். நான் வந்து 3/4 இன்ச்சுக்கு வச்சிருக்கேன். இவ்வளவுதான் வைக்கணும். இது ரொம்ப பெருசா இருக்கும் போது இந்த பாருங்க, இந்த மாதிரி மடிஞ்சிடும், சுருண்டுரும். அந்த மாதிரி அவ்வளவு பெருசு வைக்கக்கூடாது. இதுல இருந்து இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் அதை கணக்குல சேர்க்கல, அதுல இருந்து நான் கணக்கு பண்றேன். கரெக்டா இருக்கு பாருங்க, இந்த மாதிரி கரெக்டா இருக்கு. இப்போ இந்த ஆம் கோலையும் நம்ம பாத்துக்கலாம். இந்த அக்கிள் பகுதியில ஃபர்ஸ்ட் தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் அந்த சைடும் அதே மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அதையும் நம்ம ரெண்டுத்தையும் இப்படி ஒன்னா வச்சுட்டு ஒரு டேப் வச்சு கூட அளந்துக்கலாம். டேப் வச்சு பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. 23 இருக்கு. அளவு பிளவுஸ்ல அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அளவு பிளவுஸ்ல 23 இருக்கு. பிளவுஸ் வந்து இது கரெக்டா இருக்கு. பைப்பிங் நீங்க அடிக்கும் போது இந்த மாதிரி பிசுறு கூட வெளியே தெரியக்கூடாது, அந்த மாதிரி அடிக்கணும். சரிங்களா? அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். இப்ப ஸ்லீவ் வந்து நம்ம மடிச்சிருக்கோம்ல உள்ள, அதை வந்து எம்மிங் பண்ணணும், கொக்கி கட்டணும். எக்ஸ்ட்ரா காஜா ஒண்ணு இதுக்குள்ள ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டு ஒரு காஜா கட்டிடணும். அவ்வளவுதான் இதோட வேலை, அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ல அடுத்தது என்ன வீடியோ வேணும்னு கேளுங்க, நான் உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.